உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, சகுனங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை விட்டு ஒரு காரியத்துக்காகவோ அல்லது ஒரு பயணத்திற்காகவோ வேறு விஷயங்களுக்கு முக்கியமான காரணங்களுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில் போவோம். அப்போ போகிறப்ப எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே மறந்துடும். பிரபஞ்சமும் கடவுளும் எப்பயுமே நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை நமக்கு ஒரு சகுனங்கள் மூலமாக, ஒரு நிமித்தங்கள் மூலமாக அவங்க நமக்கு உணர்த்திட்டே தான் இருப்பாங்க. நம்ம கவனிக்க தவறிடுறோம். அதனுடைய விளைவு என்னன்னா, பெரிய பெரிய ஆபத்துக்களை சந்திக்கிறது, தோல்வியை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயமா நிறைய முடிஞ்சிடும். அப்போ நம்ம வெளியில் கிளம்புறப்ப அல்லது வழியில் நமக்கு எந்த மாதிரியான காட்சிகள் இருந்தால் நமக்கு நல்ல சகுனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சகுனங்கள் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா, நம்மளுடைய வினைப்பயன் தான். அதுவும் கர்மாவனுடைய பலனாக தான் நம்ம இதை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த சகுனத்தினுடைய ஒரு இதில் நமக்கு ஒரு நல்ல சகுனம். வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா அப்போ என்ன மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னா, வீணை, அதாவது வீணையினுடைய ஓசை, புல்லாங்குழலுடைய ஓசை, பறை அடிக்கிற சத்தம், சங்கு ஊதக்கூடிய சத்தம். நிறைய பேர் சங்கு ஊதுனா சங்கு ஊதிச்சு அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, இது நல்ல சகுனம். சங்கு ஊதுறது கேட்கறது நல்ல சகுனம். சங்கீதம், பாட்டு, யாராவது பாட்டு, நல்ல அழகான பாட்டை கேட்கறது நல்ல சகுனம். அழகான பெண் எதிரில் படுறது நல்ல சகுனம். நடனமாடும் பெண்கள் அவங்கள பார்த்தோம்னா அது ஒரு நல்ல சகுனம். தயிர் பானையை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா நல்ல சகுனம். நிறமுள்ள அரிசி, கரும்பு கொண்டுட்டு வர்றது, சந்தனத்தை குழைச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி காட்சிகள் வர்றதெல்லாம் நல்ல சகுனம். நீர் நிறைந்த குடம், தண்ணி நிறைய குடத்தை தூக்கிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சகுனம். மாலை, பூவு இதெல்லாம் கண்ணில் பார்க்கறது நல்ல சகுனம். பழங்களை பார்க்கறது நல்ல சகுனம். கன்னி பெண்களை எதிரில் பார்க்கறது நல்ல சகுனம். மணி ஓசை கேட்கறது நல்ல சகுனம். விளக்குகள், எரியர் விளக்குகளை பார்க்கறது நல்ல சகுனம். தாமரை பூ பார்க்கறது நல்ல சகுனம். யாராவது குடை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதுவும் நல்ல சகுனம். அலங்கார வளைவுகள் டெக்கரேஷன் பண்ணி வந்திருப்பாங்க, அது ஒரு நல்ல சகுனம். அலங்கார பல்லக்குகள் அதெல்லாம் பார்க்கறது, சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லக்கில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் ரொம்ப அற்புதமான நல்ல சகுனம். வேத மந்திர ஒளி, எங்கேயாவது வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒளி நம்ம காதில் விழுந்ததுன்னா நம்ம கிளம்புறப்ப அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல சகுனம். கட்டப்பட்ட பசு மாடை கட்டி போட்டுக்கிற நம்ம பார்த்தோம்னா அது ஒரு அற்புதமான சகுனம். கண்ணாடி பார்க்கறது, தங்கத்தை பார்க்கறது, பசுவும் கண்ணும் இருக்கிறத பார்க்கறது, உணவுப் பொருளை பார்க்கறது, ஈரமான சேறு சகதியமா இருக்கும் அந்த மாதிரி இதை ஈரமான சேரத்தை பார்க்கறதும் நல்லது. நிறைய பண்டிதர்களை பார்க்கறது நல்லது. இதையெல்லாம் நம்ம பார்த்தாலும் காதுல கேட்டாலும் நம்ம போகக்கூடிய அந்த காரியம் முழுமையா வெற்றி அடையும். நல்ல சகுனம், இறைவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுவே கெட்ட சகுனங்கள் அப்படின்னா அதுவும் நிறைய இருக்கு. கெட்ட சகுனங்கள் என்னன்னா, பருத்தி இல்லைன்னா பஞ்சு மூட்டை கொண்டாடுறது, மருந்து எடுத்துட்டு வர்றது, உளுந்து, உப்பு, வலை, இந்த மீன் பிடிக்கிற வலை, இந்த மாதிரி வலை, கூண்டு, இந்த எலி பிடிக்கிற கூண்டு, அந்த மாதிரி இருக்கிறது, சாம்பல், நிலக்கரி, இரும்பு, மோர், பாம்பு, அருவருப்பான வாசனை, பைத்தியக்காரனை பார்க்கறது, நோயாளியை பார்க்கறது, முட்டாளை பார்க்கறது, உடல் ஊனமுற்றம்னு சொல்லக்கூடாது, தவறா போயிடுது. உடல் குறைவு இருக்கிறவங்கள பார்க்கறது, கடுகு பார்க்கறது, விறகு கட்டு எடுத்திருந்தா இப்போ எப்பயுமே சொல்லுவாங்க, விறகு கட்டு வருது ஐயோ போகாதம்பாங்க. அது மாதிரி விறகு, கல், புல், பூனை உங்களுக்கு வலப்புறம் இருந்து இடப்புறம் போகக்கூடாது, அது கெடுதல். அதே பூனை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் போகிறது நல்லது. இப்போ பூனை பார்க்கறது தவறு. அடுத்தது கீரி, குரங்கு இதெல்லாம் நம்ம கண்ணில் ஏது மாதிரி படக்கூடாது. அடுத்தது நாய், காகம், ஆடு, யானை, மான் இதெல்லாம் இடப்புறம் சென்றால் வலப்புறம் இருந்து இடப்புறம் போகக்கூடாது. நாய் வலப்புறம் இருந்து இடப்புறம் போகக்கூடாது. காக்கா வலப்புறம் இருந்து இடது பக்கம் பறந்துட்டு போகக்கூடாது. ஆடு குறுக்க போகிறது
இதெல்லாம் வந்து இடப்புறமா போகக்கூடாது. போச்சுன்னா இதெல்லாம் வந்து அபசகுனங்கள். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாரா ஒருத்தர் ஓன்னு அழுவுவாங்க. அழுகுற குரல் கேட்கறது, அல்லது கொடி கம்பம் டபக்குன்னு அல்லது மரங்கிரம் கீழே விழுந்து உடையறது, முறியறது, இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது பிஞ்சு போன செருப்பு. வெளியில போறப்ப நீங்க பிஞ்சு போன செருப்பு உங்க கண்ணில் பட்டதுன்னா கொஞ்சம் நீங்க உஷாரா போகணும். அடுத்து வார்த்தைகள், ஏதாவது ஒரு 2 சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அல்லது வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நஷ்டம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்தது அப்படின்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தவறான பறவைகள், கொடிய விலங்குகளுடைய சத்தம் கேட்கறது, விளக்கு அணையிறது, அடுத்து பாத்திரத்துல இருந்து தண்ணி கீழே சிந்திடுறது, இடது பக்கமா பூனை, ஆந்தை, பாம்பு இதெல்லாம் போறது, பல்லியினுடைய ஓசை, பல்லி சொல்றது சகுனம் அப்படிங்கிறோம். அந்த சகுனத்துல எது சரியில்லை அப்படின்னா இடது பக்கமா பல்லி, நமக்கு இடது பக்கமா பல்லி சொல்றது தவறு. வலது பக்கமா யாராவது தும்முறதும் தவறு. தும்முறவங்க வலது பக்கமா தும்முறதும் தவறு. இந்த சகுனங்கள் எல்லாம் சுப அசுப சகுனங்களா இருக்கு. இதை வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில கிளம்புறப்ப இதில் நம்ம கண்ணில் பட்டுதுன்னா நமக்கு நல்லதா அல்லது கெட்டதா நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு, கெட்ட சகுனங்கள் அசுப சகுனங்கள்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டில் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு கொஞ்சம் தண்ணி கீது குடிச்சிட்டு அப்புறம் தான். ஏன் தண்ணி குடிக்கிறாங்கன்னா சந்திரன் தான் மனோகாரகன். அப்போ அதனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போங்கம்பாங்க. ஆனால் சகுனத்தை பொறுத்து தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை உணர்த்துது அப்படின்னா நம்ம அதை வந்து அதை ஏற்றுக்கணும். நமக்கு அவசரமாக இருக்கலாம், நமக்கு இன்னைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போனீங்கன்னா, அதை கவனிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே சுபிஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணுறோம். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் கூட மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே இது பயன்படக்கூடியதாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்குற வரைக்கும், சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.